உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீணா போன கமிட்டி மெம்பர்ஸ் ஏற்கனவே எனக்கு எதிராக ஆயிட்டானுங்க. இவளுக்கு செய்யற அலப்பறையில அவனுங்க மாறவே மாட்டானுங்க போல இருக்கே. இத பாருல, மாறணும்ல. அவனுங்க மனசை நீ எப்படியாவது மாத்திதான் ஆகணும். இவளுக்கு பேச்ச கேட்டு ஆடுறானுங்களே, அவனுங்க அம்புட்டு பேரும் உன் பேச்ச கேட்டு நடக்கிறதுக்கு கொண்டு வந்தாகணும். இத பாரு, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். 20 பேரையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து. இத பாருல, அவனுங்க மனசு குழம்பவே கூடாது. எல்லா பயலுகளும் ஒட்டு மொத்தமா உனக்கே ஓட்டு போட்டு ஆகணும். அதுக்குண்டான வழிமுறை என்னவோ அதை பண்ணல. யோசில, நல்ல யோசி. பின்னிட்டியக்கா. அக்கா, நீ ஒன்னையும் அறியாமலே எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கா. நெசமாவால? ஆமாக்கா, ஆமா அக்கா. அவங்க மொத்த பேரும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணணும். நம்ம கண்ட்ரோல்ல கொண்டுட்டு போய் அவங்கள குளிப்பாட்டி விட்டோம்னா அவனுங்க பேச்சு மாறாம நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எப்படி? ஆமால. ஏம்பா, அந்த கட்சியில எல்லாம் கொண்டு போய் கூட்டணி வச்சாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்றியா? அதேதான். இப்பதாம்லே எனக்கு நிம்மதியே வருது. கத்தாதடா, எலி இல்ல, உன்னோட கிளி. ஏம்லா நடுராத்துல எழுப்பி எலி கிளின்னு வசனம் பேசுத, என்னாச்சு உனக்கு? இல்ல சண்முகம், ஓட்டு கேக்குதான். ஓட்டு கேட்கவா? ஏம்லா நடுராத்துல எழுப்பி ஓட்டு கேட்க இங்க நியாயமா புள்ள? ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணாலும் கேட்பேன். சரி, நீ எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? என்னமோ ஆரோ என்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன்லாம் சொன்னாவ, இப்ப நான் நடுராத்துல வந்து கெஞ்சுதாவ. கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ பாவம் இல்லையா? நான் உன்கிட்ட ஓட்டு கேட்கணும், நீ ஓவரா சீன் போடணும், அப்புறம் நீ போனா போதுன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். எவ்வளவு கற்பனையை வச்சிருப்ப. ஏம்ல என்ன மனசுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி சொல்லுத? சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகி இருக்கேன். உன் திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதா? சரி, இப்ப சொல்லு, எனக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? சும்மாலாம் போட முடியாது. வேற எப்படி எனக்கு ஓட்டு போடுவ? நான் இந்த பிரசிடென்ட் சமூகத்தோட ஓட்ட உனக்கு போடணும்னா எனக்கு என்ன செய்வேன்? குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரவா? இல்லை, என்ன ஸ்கூல் படிக்கும் போது நீ ஏமாத்துவிய, அந்த மாதிரி ஏமாத்தலான்னு பாக்கியா? மேல அதுக்கும் மேல ஏதாச்சும் சொல்லு. அதுக்கும் மேலையா? நான் வேணா காலம் விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒரு பாட்டு பாடு. பாடணுமா? ஆமா, சிம்பிள். பரவாயில்ல, பாடி பாடித்தான் ஆவனே. என்ன பாட்டு பாடணும்? இப்ப ஒரு காதல் பாட்டு பாடுவா. அப்படியே பாடிக்கிட்டே நீ பாப்பா, அப்படியே கட்டி பிடிச்சி இறுக்கி ஒரு உம்மா. டேய், ஏன்டா சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ பாடு. பாடிடவா? வேலோடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, சக்தி வடிவே வடிவே வே சக்தி வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா, உனக்கு குறையும் உள்ளதோ?
இல்லை சனியா, என்ன லிஸ்ட் ரெடியா இருக்கா? 20 பேர் போன் நம்பர் அட்ரஸோட ரெடியா வச்சிருக்கையா? அட, அவங்க அட்ரஸ்லாம் நமக்கு இருக்கு. நீ போன் நம்பரை வரிச்சியா சொல்லு, நான் பேசுறேன். ஐயா முதல்ல நம்ம மார்ச்சாமி ஐயா நம்பர் சொல்லவா? சொல்லு. ஸ்பீக்கர். ஹலோ, ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ மிஸ்டர், நான் தான். தெரியலையா? தெரியலையே, யாருன்னு சொன்னாதான் என்னவா? மாரிச்சாமி மாமா, என் கண்ணு நெசமாவே தெரியலையா? தெரியலையே ரசாத்தி. உன் குரலை கேட்ட மாதிரியே இல்ல, ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. யாருல நீ? எப்படி மாமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? அப்ப என்ன மாமா, நீங்க பேச்சு மட்டும் தானா? நேர்ல நம்ம பார்க்கவே முடியாதா? ஐயோ ராசாத்தி, கோவப்பட்டு அப்படிலாம் முடிவு எடுத்துறாத. பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். எங்க பார்க்க, எப்போ பார்க்க? மாமா இப்பவே வர முடியுமா மாமா? ஐயோ, இந்த நிமிஷம் ஓடி அரண்டிய தங்க பிள்ளை. நம்ம பைபாஸ் ரோட்ல வளவன் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்த மாதிரியே நான் நிக்க. நீ அங்க சந்திக்கலாமா? நெசமாவே சந்திக்கிறோமா புஜ்ஜுக்குட்டி? ஆமா மாமா, என்னோட முட்டா குட்டி. ஆகா, என்னைய நீ முட்டா குட்டின்னு கூப்பிடுறதே எனக்கு பாடுற மாதிரியே இருக்கு. இந்த புறப்பட்டண்டி மாமா மரிச்சாமி மாமா, என்ன சொல்லும்? மாமா நீங்க யாருக்கிட்டே சொல்லாம வரணும் மாமா. ஐயோ, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிட்டா வருவாங்க? இந்தாரு தங்கம், யாருக்கும் தெரியாம அத்தா பறந்து வந்துறண்டி. என்ன மாமா, ஒரு நிமிஷம் சொல்லு. மாமா, பக்கத்துல யாரும் இல்லைல்ல? யாருமே இல்ல. நீங்க உங்க போன் ஆக்கி உங்க கிட்ட கொண்டு போங்க. வச்சுட்டேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.